வெல்கம் டு கிச்சன் ஸ்பார்க். இன்னைக்கு நம்ம கிச்சனில் என்ன பார்க்க போகிறோன்னா தோசை தாங்க பார்க்க போகிறோம். என்ன தோசைன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி இன்னமும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்போ தான் நம்ம போடுற புது புது வீடியோஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இன்றைக்கி நம்ம தோசை செஞ்சுருக்குறோங்க. என்ன தோசைன்னு கேட்டிங்கன்னா நல்ல ஹெல்த்தியான துவரம்பருப்பை வச்சு தாங்க நாம் இன்றைக்கி தோசை செஞ்சுருக்கோம். நல்ல ப்ரோட்டீன் சத்து இருக்குது துவரம்பருப்பில். இந்த மாதிரி நீங்கள் தோசை செஞ்சு கொடுக்கல பார்த்திங்கன்னா குழந்தைகளுக்கு நல்ல ப்ரோட்டீன் சத்து கிடைக்கும். நல்ல வளர்ச்சியை கொடுக்குங்க குழந்தைகளுக்கு. பெரியவங்களுக்கு அந்த மாதிரி தாங்க. நல்லா கடின உழைப்பாக இருக்கிறவங்களுக்கு பார்த்திங்கன்னா இம்யூனிட்டி பவர் அதிகரிக்கும். வாரத்தில் 2 நாள் கண்டிப்பாக நீங்கள் துவரம்பருப்பு எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா இம்யூனிட்டி பவர் ரொம்ப குழந்தைகளுக்காக இருந்தாலும் சரி பெரியவங்களுக்கு நல்லா அதிகரித்து கொடுக்குங்க. அந்த தோசையை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. வீடியோக்குள்ளே போகலாம். பாருங்கள், இந்த மாதிரி அரிசியும் பருப்பு நான் ஒரு 3 மணி நேரம் ஊற வச்சுருக்குறேங்க. சாதாரண நம்ம சாப்பாடு செய்கிற அரிசி தான் நான் இன்றைக்கி எடுத்திருக்கிறேன். எந்த அளவு எடுத்துருக்கோன்னு பார்க்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி கப்பில் நான் 1 கப் ரைஸ் எடுத்தேன். அப்புறம் பார்த்திங்கன்னா 1/4 கப்பு பருப்பு எடுத்துருக்கிறேன். ஊற வைக்கிறதுக்கு முன்னாடி இதனோட மெஷர்மெண்ட்டுங்க. நான் ஊற வைக்கிறப்ப 2ம் ஒன்றாவே ஊற வச்சுட்டேன். ஒரு 3 மணி நேரம் நல்லா ஊறிடுச்சு பாருங்கள். இப்போ இதை அரைச்சிக்க போகிறோம். இதை அரைக்கிறப்ப பாருங்கள், நான் போடுற பொருள் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்போ தான் பார்த்திங்கன்னா துவரம்பருப்பு தோசை சுடையில் நல்லா வாசனையாக இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். உங்களுக்கு பார்க்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி சின்ன வெங்காயம் ஒரு 10-15 சின்ன வெங்காயம் எடுத்துக்கலாம். ஒரு 5 பல் பூண்டு எடுத்துருக்கிறேன். அப்புறம் பார்த்திங்கன்னா 2 பீஸ் இஞ்சியும் எடுத்துக்கலாம். இதில் ரொம்ப முக்கியம் பார்த்திங்கன்னா பெருங்காயத்தூள் கண்டிப்பாக நீங்கள் ஆட் பண்ணணும். பாருங்கள், பெருங்காயத்தூள் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு நான் ஆட் பண்ணியிருக்கிறேன். சீரகத்தூளும் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு நான் ஆட் பண்ணியிருக்கிறேன். அப்புறம் பார்த்திங்கன்னா இதுக்கு தேவையான அளவு உப்பும் நம்ம எடுத்துக்கலாம். பாருங்கள், இப்போ எடுத்தாச்சுங்க. நீங்கள் அரைச்சிட்டு தண்ணி எவ்வளோ வேணுமோ அவ்வளோ எடுத்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், சூப்பராக அரைச்சாச்சு. எந்த பதம் பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு நான் கரண்டி விட்டு எடுத்து காட்டுறேன் உங்களுக்கு. இந்த பதத்தில் இருந்தால் தோசை சூப்பராக வரும் உங்களுக்கு. பார்க்கலாங்க. பாருங்கள், இந்த பதம் தான் கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு. இந்த மாதிரி நீங்கள் இந்த அளவுலேயே தண்ணி ஊற்றி அரைச்சி எடுத்துக்குங்க. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம தோசைக்கல் அடுப்பில் வச்சுக்கலாம். பாருங்கள், நான் இரும்பு தோசைக்கல் தான் எடுத்திருக்கேன். மேக்ஸிமம் நீங்கள் இரும்பு கல்லே யூஸ் பண்ணிக்கோங்க. நல்லா அயன் சத்து உங்களுக்கு. ஸோ பாருங்கள், லைட்டாக எண்ணெய் மட்டும் நான் மேலே தேய்ச்சிக்கிறேன். எண்ணெய் தேய்ச்சி நல்லா காஞ்சிருச்சுங்க. இப்போ நாம் தோசை ஊற்றிக்கலாம். பாருங்கள், மாவு கரெக்டான பதமாக இருக்குது உங்களுக்கு. தோசை பாருங்கள் ஊற்றுறதுக்கும் நல்லா வருது. ஸோ இந்த பதத்தில் நீங்கள் எடுத்துக்குங்க. பாருங்கள், மாவு தோசை சூப்பராக வந்துருச்சு. மேலே நம்ம கொஞ்சம் ஆயில் போட்டுக்கலாம். அப்போ தான் தோசை நல்லா மொறுமொறுன்னு நல்லா வாசனையாக இருக்கும். பாருங்கள், இந்த மாதிரி நம்ம மேலே கொஞ்சமாக ஆயில் ஊற்றிக்கிறேன். ஒரு 5 நிமிஷம் வேகட்டுங்க. வெந்ததுக்கப்புறம் நம்ம திருப்பி விட்டுக்கலாம். பாருங்கள், ஒரு 5 நிமிஷம் ஆயிடுச்சு. நம்ம திருப்பி போட்டுக்கலாம். தோசை பாருங்கள் சூப்பராக வந்துருச்சு. நல்லா பார்க்குறக்கு பாருங்கள், நல்லா செவந்து நல்லா இருக்குது. நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குது உங்களுக்கு தோசை. பாருங்கள், இப்போ ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம தோசையை எடுத்துக்கலாம். பாருங்கள், நல்லா கிறிஸ்பியாக சூப்பராக மொறுன்னு வந்திருக்குது. பாருங்கள், தோசை சூப்பராக வந்துருச்சுங்க. நாம் அதே மாதிரி தாங்க இருக்கிற மாவு எல்லாமே நம்ம தோசை சுட்டு எடுத்துக்க போகிறோம். பாருங்கள், இந்த மாவு நான் தோசை ஊற்றிக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் இருக்கிற மாவு எல்லாம் தோசை சுட்டு எடுத்துக்கோங்க. இதுக்கு பார்த்திங்கன்னா நம்ம சட்னி எடுத்து வச்சுப்போம். நம்ம பார்த்து இதுக்கு தேங்காய் சட்னியும் நல்லாயிருக்கும், உங்களுக்கு தக்காளி தொக்கும் நல்லாயிருக்கும். உங்களுக்கு எந்த சைடிஷ் பிடிக்குதோ நீங்கள் அதை எடுத்துக்கலாம். பாருங்கள், நான் இன்றைக்கி இந்த மாதிரி தக்காளி தொக்கும் தேங்காய் சட்னியும் தோசை பாருங்கள் எவ்வளோ கலராக சூப்பராக வந்திருக்குது. இந்த 2 சட்னி எடுத்துருக்கிறேன். இந்த மாதிரி நீங்கள் செஞ்சீங்கன்னா நீங்கள் குழந்தைகளுக்கு கொடுக்கல பார்த்தீங்கன்னா கலராக இருக்கிறனால நல்லா விரும்பியும் சாப்பிடுவாங்க. தோசை எவ்வளோ சாஃப்டாக இருக்குதுன்னு நான் உங்களுக்கு எடுத்து காட்டுறேன். பாருங்கள், தோசை பிக்கிறதுக்கு ரொம்ப நல்லா சாஃப்டாக சூப்பராக வந்திருக்கு. பாருங்கள், மெதுன்னு இருக்குது. இந்த மாதிரி நீங்கள் சட்னியில் டிப் பண்ணி எடுத்து சாப்பிட்டிங்கன்னா சூப்பராக வேறு லெவலில் இருக்குங்க டேஸ்ட்டு. ஹோட்டல் சட்னியாக ஹோட்டல் தோசையெல்லாம் கூட தள்ளி நிற்கணுங்க, அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். குழந்தைகளுக்கு இந்த மாதிரி கொடுங்க, நல்லா வளர்ச்சியை கொடுக்கும். 2வது யாருக்கு நம்ம பெரியவங்களாக இருந்தாலும் சரி குழந்தைகளாக இருந்தாலும் சரி வாரத்தில் 2 நாள் இந்த மாதிரி எடுத்துக்குங்க. நல்லா இம்யூனிட்டி பூஸ்டிங் உங்களுக்கு இது. இந்த வீடியோ மாதிரியே நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் கிச்சன் ஸ்பார்க் சேனலுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.